தமிழகத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாகனத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 2,83,00,000 ரூபாய் ரொக்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கரூரில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் இருந்து தனியார் ஏடிஎம்களில் வைப்பதற்காக உரிய ஆவணங்கள் இன்றி பணம் எடுத்து வரப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. மதுரை உத்தங்குடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது தனியார் வங்கி ஏடிஎம்மில் வைப்பதற்காக வாகனத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,53,00,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் ஆர்எஸ் ரோடு பகுதியில் சென்ற வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டதில் 4,05,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் இருப்பது தெரியவந்தது. உரிய ஆவணங்கள் இல்லாததால் தங்க நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தங்கத்திற்கான உரிய ஆவணம் உள்ளதா என்று வருமான வரித்துறையினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் நிலை கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் ஆறுமுகம் என்பவர் கொண்டு சென்ற 79,600 ரூபாய் பணம் மற்றும் உதயகுமார் என்பவர் கொண்டு சென்ற 67,400 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர்.